சைக்ளோன் நித்வா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் 2 to 3 டேஸா லைக் கனமழை பெஞ்சிட்டு வருது. ஸோ முந்தானத்து வரையும் அது ஆரஞ்சு அலர்ட்டா இருந்தது. மேபி லைக் நேற்று மதியானத்துக்கு மேலே தான் அது ரெட் அலர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா மழை விடாம பெஞ்சதுனால எல்லாருக்கும் தெரியும் லைக் நேற்று காலையில இருந்து இப்போ வரையும் மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த புயல் எங்க இருக்கு, ஓகே என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கணும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. புயல் லைக் சைக்ளோன் நித்வா. இந்த புயல் எங்க மயம் கொண்டு இருக்கு இப்பன்னு பாக்குறீங்க, லைக் கடல்ல இருந்து 30 to 40 கிலோமீட்டர்ஸ்ல மயம் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புயல் லைட்டா வலு விளைந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மழை வந்து இன்னும் 12 to 24 ஹவர்ஸ்க்கு மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். காற்றோடு கூடிய மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அது வலு இழந்தாலும் அது பாத்தீங்கன்னா லைக் நகராம தான் இருக்கு. இன்னும் மேபி வந்து அது வந்து அந்த சைடு ஆந்திரா சைட்ல நகர்ந்துருன்னு பார்த்தாங்க. ஆனா அது நகர்ல இன்னும் வந்து சென்னை கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் வந்து சென்னைக்கு இன்னும் மழை வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இன்னும் 20 to 24 ஹவர்ஸ்ல லைக் எண்ணூருக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கிடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். சில இடத்துல வந்து சரியான மழை இருக்கும், சில இடத்துல காற்றுடன் கூடிய மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவையில்லாம யாரும் வெளியே வராதீங்க, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சேஃபா இருங்க. அதே மாதிரி லைக் காற்று இருக்கிறதுனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்து வச்சுக்கோங்க, பவர் பேங்க்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் தண்ணி வேணும்னா தண்ணி மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க கரண்ட் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி சேஃப், தேவையில்லாமல் வெளியே வராதீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.